Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin, wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ma arsalnaka illa rahmatan lil alamin. Faqala Rasulullah sallallahu alaihi wasallam lamma su'ila an siyamul yawmil itsnain. Qala Rasulullah sallallahu alaihi wasallam fihi uridu wa fihi nuzila alayya wa ma qala alaihi salatu wassalam. Walakin Allah jalla sha'nuhu ta'ala ஒருவனுக்கு உதாரணமாக சாந்தியும் சமாதானம் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றொன்றும் உண்டான நிலவட்டு மாத்திக இனிமிகள்லாம் நல்லடியார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 1500வது பிறந்த தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் பிறந்திருச்சினாலே சில இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கவிதை வழியாக மௌலித் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை பேசக்கூடிய மீலாது மேடைகளையும் இஸ்லாமிய சமூகத்தினையும் தாண்டி பிற சமூகத்தினரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை உணர்த்தும் விதமாக சமூக நல்லிணக்க மேடைகளாக மீலாது மேடைகள் மாறி இன்னும் ஒரு சில இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த குறிப்பாக ரபியுல் அவ்வல் 12 இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த அமலான உணவளித்தல் போன்ற விஷயங்களையும் செய்து வருவதை நாமெல்லாம் பார்த்திருப்போம். நம்ம பள்ளியிலேயும் அந்த வழக்கம் உண்டு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே நபியை புகழலாமா அல்லது இதெல்லாம் இணை வைப்புக்கு நிகரானது, இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை, இதுவெல்லாம் நரகத்தில் கொண்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இந்த அமல்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்க, ஒரு பக்கம் இந்த அமல்களை செய்பவர்கள் மீது உச்சகட்டமாக போய் இதற்காக வேண்டி உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய உணவெல்லாம் எங்களுக்கு ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உச்சகட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தினரையும் அல்லது ஒரு சகோதர கூட்டத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த விஷயம் நம்மளுமே சில நேரங்களில் நம்ம பள்ளிவாசலில் செய்யப்படுவதும் தவறுதானோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும். தொடர் பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது சில நேரங்களில் நம்ம பள்ளிவாசலில் நடக்கிறதுமே ஒரு வேளை மார்க்கத்துக்கு முரணான காரியமாக இருக்குமோ என்று அந்த அமல்களிலிருந்து தன்னை தூரமாக்கிக் கொள்பவர்கள் அல்லது எல்லா விஷயங்களிலும் ஒன்று சேரக்கூடியவர்கள் அந்த விஷயம் வந்தால் மட்டும் இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று விலகிக் கொள்பவர்களும் உண்டு. இந்த நேரத்தில் நாம் என்ன விஷயத்தை விளங்கிக்கணும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை கவிதைகளாக அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை சொற்பொழிவுகளாக அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் சமைத்து கொடுக்கக்கூடிய அல்லது நாம் கொடுக்கக்கூடிய தபர்ருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்களிலிருந்து தெளிவான ஆதாரத்தை கொடுக்க முடியும். சொல்ல போனா இன்னைக்கு மௌலிது ஷிர்க் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தெளிவாக ஒவ்வொரு வரிக்குமே குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் தெளிவான ஆதாரங்களை நாம் அவர்களுக்கு கொடுக்க முடியும். மட்டுமல்ல, இது போன்ற உணவுகளை சமைத்து கொடுக்கின்ற விஷயத்துல அல்லது இந்த மாதிரி பள்ளிவாசல்ல மௌலிது நடைபெறுது, அதுக்காக வேண்டி சக்கரை அல்லது உணவுப் பொருட்கள் சமைத்து கொடுப்பது, அதனுடைய சிறப்புகள் குறித்து ஒவ்வொரு அங்கமாக பிரித்து நம்மளால் ஆதாரத்தை அடுக்க முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியுள்ளது, நிறைய
விஷயங்கள் கேள்விப்பட வேண்டிய உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை நாம் இன்னும் நிறைய விளங்கணும் என்கின்ற காரணத்தினால் இதுவெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. நமக்கு இவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தா திருப்பி திருப்பி கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ல போனா தனிப்பட்ட முறையில எனக்கும் நிறைய வீடியோக்கள் எல்லாம் அனுப்பி இதெல்லாம் அவங்க விளையாசல்ல நடக்குது, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம சமுதாயத்தில் ஆற்ற வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்தில் இந்த சமுதாயத்தை கட்டமைத்தார்களோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து சமுதாயத்தை நிறுத்த வேண்டிய வேலை நிறைய இருக்கிறதுனால அவர்களுக்கு பதில் கொடுக்க நேரமில்லை என்பதனால் நாம வழங்கிடக்கூடாது. நாம பள்ளிவாசல்ல இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதாக நிஅமத்துல் குப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம், இதை கேட்கக்கூடியவர்களுக்கு தேவைப்பட்டா அதை பகிர்வதற்கும் நான் தயார். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர். நிஅமத்துல் குப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் கிட்டத்தட்ட 320 பக்கங்களை கொண்ட புத்தகம். அந்த புத்தகத்துல இது மாதிரியான விமர்சனங்களுக்கு அந்த இமாம் 320 பக்கம் என்ன செஞ்சிருக்காங்க, பதில் எழுதியிருக்கிறாங்க, அரபியில எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நாம் எடுத்து புரட்டுகின்ற பொழுது அதுல இது மாதிரியான விஷயம் உணவு சமைத்து கொடுக்கிறது அல்லது இந்த மாதிரி நாட்களை குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சிறப்பாக பேசப்படுவது, சிறப்பாக கவிதைகளை மௌலித் வரிகளாக படிப்பது அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த தினத்தன்று உணவு சமைத்து கொடுக்கின்ற அந்த விஷயங்களை சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை அவர் தன்னுடைய கிதாபுகள் அந்த நிஅமத்துல் குப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிதாபில் அவர் அந்த இமாம் எழுதியிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி யாருன்னு சொன்னா புகாரி கிதாபுக்கு விளக்கம் எழுதிய இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மாமேதை. அவங்க தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, கால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அரபி வாசகம், கால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மன் அன்ஃபக திர்ஹமன் அலா மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்திற்காக ஒரே ஒரு திர்ஹம் யார் செலவழிக்கிறாரோ கான மஇ ரஃபீகி ஃபில் ஜன்னah, அவர் என்னோடு சொர்க்கத்தில் என்னுடைய தோழராக இருப்பார். அப்ப நாம சமைச்சு கொடுக்கிறது, நாம செலவு பண்றது எல்லாம் எந்த அளவிற்கு நமக்கு கண்ணியத்தை பெற்று தருது அப்படின்றத நாம விளங்கிக்கணும். அபூபக்கர் சித்தீக் சொன்ன வாசகம் இது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவன் அல்லம மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாட்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ, இது போன்ற உணவுகளை சமைத்து அல்லது ஏழைகளுக்கு உணவுகளை கொடுத்து யார் கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபக்கத் அஹ்யல் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவரை போன்றவராவார். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி யாரு செய்றாங்களோ லா யஹ்ருஜு மின துன்யா இல்லா பில் ஈமானி, துன்யாவில் இருந்து அவர் வெளியேறுகின்ற பொழுது ஈமானோடு வெளியேறுவார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறாங்க, மன்னன் ஃபக்கத் திர்ஹமன் அலாமோ, இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினங்கள்ல தங்களுடைய காசை வச்சு சர்க்கரையோ அல்லது உணவோ வாங்கி கொடுக்கின்ற அந்த நபர் நாளைக்கு அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரைக்கு சொந்தக்காரர்களாக அந்த நபரை அல்லாஹ் தஆலா மாற்றுவான். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்லி இருக்கிறாங்க, லவ் கானலி மிஸ்ல ஜபல் உஹதின் தஹபன், எனக்கு உஹது மலை அளவு அல்லாஹ் தஆலா தங்கத்தை பொருளாதாரமாக கொடுத்தால் அந்த பொருளாதாரம் முழுவதையும் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்திற்காக நான் செலவழித்திருப்பேன் அப்படின்னாங்க இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லா ஆதாரம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் குறுகிய கண்ணோட்டத்தோடு நாம பார்த்ததன் விளைவு தான் இன்னைக்கு இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம். உத்துபி அப்படின்னு சொல்லக்கூடிய இமாம் ஹஜ் உமராக்கு போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவியினுடைய ஜன்னல்கள்ல ஒரு சில கவிதைகள் எழுதப்பட்டிருக்கும். உத்துபி அப்படின்னு சொல்லக்கூடிய இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் நாயகத்தினுடைய ரவுலாவிற்கு அதாவது மஸ்ஜித் நபவிக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் உட்கார்ந்து துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வந்த நேரத்துல ஒரு காட்டார், ஒரு ஆராபி வருகிறார், வந்து அவர் குர்ஆன் வசனத்தை சொல்றாரு. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான், அவ்வளவுலான அன்னஹும் லலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் அநீதம் இழைத்து விட்டால் ஜாபுக்க உங்களிடத்தில் நபியே வருவார்கள், ஃபஸ்தக்ஃபர் அவர்களும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திக்பார் தேடுகிறார்கள், ஃபஸ்தக்ஃபர் லஹும் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நபர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினால் லவஜதல்லாஹு தபாபர் ரஹீமா, அல்லாஹ் தஆலாவை அவர்கள் மன்னிப்பானாக, அல்லாஹ் தஆலாவை மன்னிக்கக்கூடியவனாக அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்ற வசனத்தை ஓதிட்டு அந்த காட்ட ரபி இதெல்லாம் பக்கத்துல வந்து இந்த உத்துமான் சொல்லக்கூடிய அந்த இமாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்த காட்டரவி இந்த வசனத்தை ஓதிட்டு ஒரு கவிதை ஒன்றை படிக்கிறார். யா ஹைர மன் துஃபினத் பில் மாஇ அஅதமஹு,
இதோ இந்த இடத்தில் தஃபன் செய்யப்பட்டிருக்கின்ற நபியே, நீங்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த நபி தெரியுமா? தாபமின் தீபிஹின்ன பில் காவலம், உங்களுடைய அடக்கத்தினால், நீங்கள் இங்கே அடங்கி இருப்பதனால் இந்த மண்ணும் இந்த மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் நறுமணம் வீசுகின்றது. யா ரசூலல்லாஹ், நஃப்ஸில் ஃபிதா லிகபரின் அந்த சாகினுஹு, என்னுடைய நஃப்ஸி, என்னுடைய உள்ள முழுவதும் நீங்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அர்ப்பணமாகட்டும். யா ரசூலல்லாஹ், ஃபீஹில் அஃபா, அல்லாஹ் தஆலா இந்த கபரில் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், உங்களை கொடையாளனாக அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான் அப்படின்ற அந்த வாசகத்தை படிச்சுட்டு அந்த காட்டரவி போயிடுறாரு. மறுநாள் தூங்குகின்ற பொழுது இந்த உத்பா மிகச்சிறந்த ஹதீஸ்களை இமாமும் கூட, அவங்க தூங்கும் பொழுது ஃபலக்கிய, இது வெறும் கட்டுக்கதை அல்ல. கட்டுக்கதையாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்க பெற்றிருக்கின்ற அந்த மஸ்ஜித் நபவியில ஜன்னல்கள்ல மாசமாக எழுதப்பட்டிருக்காது இந்த வரிகள் எல்லாம். அப்போ உத்பா அப்படின்றவங்க கனவுல பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உத்பாவன்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களிடத்தில் இந்த நீங்கள் அமர்ந்திருந்த பொழுது ஒரு காட்டரவி வந்தாரா இல்லையா? இல்ஹிகுல் அராபிய, அந்த காட்டரவியிட போய் சேர்ந்து கொள்ளுங்கள். ஃபபஷிரு பி அன்னல்லாஹ கத் கஃபர லஹு, உடனே போய் நீங்க சொல்லுங்க, அவர் இந்த மாதிரி சொன்னதற்காக வேண்டி அவரை அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று நீங்கள் போய் சுப செய்தி சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் சுப செய்தி சொல்லி அனுப்புகின்றார்கள். அவர் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு படித்தாரா இல்லையா அந்த 4 வரிகள், அதைத்தான் இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஜன்னல்கள்ல இந்த கவிதைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், அல்லது நீங்க நெட்ல போட்டு பார்த்தாலும் தெரியும். இந்த கவிதைகள் எல்லாம் மஸ்ஜித் நபவியினுடைய ஜன்னல்களில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கக்கூடிய கவிதையே மஸ்ஜித் நபவியினுடைய ஜன்னல்களில் பொறிக்கப்பட வேண்டும். காரணம், இதுவும் மார்க்கத்திற்கு முரணான காரியம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுவது அல்லது அவர்களுடைய புகழை கவிதைகளாக படிப்பது அல்லது சில வரிகளாக படிப்பதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதை சஹாபாக்களுடைய கூற்றுகளின் மூலமும் இது போன்ற நிகழ்வுகளின் மூலமும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பிற கொள்கை சகோதரர்கள் எல்லாம் நமக்கு எப்படி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி 4 இமாம்கள் இருக்கிறார்களோ, அதே மாதிரி அவர் ஒரு சில கொள்கை சகோதரர்களுக்கு இப்னு தைமியா அப்படின்றவர் இமாமாக இருப்பார். நம்ம எப்படி ஹனஃபி இமாம் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு சில கொள்கை சகோதரர்களுக்கு இப்னு தைமியா இமாமாக இருப்பார். அந்த இப்னு தைமியா நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின இக்திலாஹு ஸிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். யார் நம்ம இமாம்கள் சொன்னார்கள் செய்தார்கள் என்பதை தாண்டி அவர்கள் யாரை இமாமாக சிறந்த அறிஞராக ஏற்றுக்கொண்டுள்ளார்களோ அவர் இக்திலாஹு ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கின்ற ஒரு வாசகம், ஃபதஅதீமு மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு கண்ணியப்படுத்துவது என்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு அந்தஸ்துக்குரிய தினமாக மாற்றுவது என்பது அவர் எழுதியிருக்கிறார். யார் அப்படி மாற்றுகின்றாரோ யகூனு லஹு அஜ்ருன் அதீமுன், அவருக்கு மிகச்சிறந்த கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். லிஹுஸ்னி கஸதிஹி, அவர் நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டதனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்ததால், அவர் நாடியதனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகச்சிறந்த கூலிகளை வழங்குவான்னு அவர்களுடைய இமாம் இப்னு தைமியா இக்திலாஹு ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற புத்தகத்தில் இந்த விஷயத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாம் என்ன நினைச்சிட்டோம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுறதுனாலையோ அல்லது தொடர்ச்சியாக இந்த நாட்களில் தொடர்ந்து நம்மள்கிட்ட இந்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுனால நாம செய்யறதெல்லாம் தவறு, அவங்க செய்யறது தான், அவங்க சொல்றதுதான் உண்மை, நம்ம பள்ளிவாசல்ல செய்யக்கூடியது கூட தவறு என்பதாக சில தவறான கண்ணோட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முழுக்க மார்க்கத்திற்கு உட்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலம் மிகச்சிறந்த அந்தஸ்துகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்ஹுல் குதுபு அட கிதாபில், அல்லாஹ்வுடைய புத்தகத்திற்கு அடுத்த புத்தகம் என்று இருக்கக்கூடிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சிருப்பாங்க. உர்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபூ லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தன்று தன்னுடைய அடிமையான சுவைபியாவை உரிமையிட்டதனால் அல்லாஹ் தஆலா திங்கட்கிழமை அன்று மட்டும் அபூ லஹபிற்கு தன்னுடைய விரலில் இருந்து ஒரு விதமான பானத்தை அல்லாஹ் தஆலா சுரக்க செய்கிறான். இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டும்போது அதுக்கு அவங்க அப்படியே கேள்விக்கு மேல கேள்விகளாக தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள்.
புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை தன்னுடைய ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்கிறார்கள் என்றால் எத்தனை ஆய்வுகளுக்கு பின்னால் பதிவு செய்திருப்பார்கள் என்ற நோக்கத்தில் இந்த ஹதீஸை அபூ லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அபூ லஹபிற்கு திங்கட்கிழமை அன்று மட்டும் தன்னுடைய விரலில் இருந்து ஒரு விதமான பானத்தை அல்லாஹ் தஆலா சுரக்க செய்தார். அபூ லஹபிற்கே அப்படிப்பட்ட இதை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று சொன்னால் நபியினுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுப்பான் என்கின்ற மாண்பை ஃபர்ஸ்ட் நாம விளங்கிக்கணும். நாம இது மாதிரியான விளக்கங்கள் தெரியாம என்ன செய்யறோம்னு சொன்னா அதுதான் உண்மை போல அப்படின்னு நம்பிட்டு சில நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் கூட என்ன செய்யறோம்னு சொன்னா இதனுடைய மகத்துவம் நாம கலந்துக்கிறோம். உணவு பரிமாறுகிற விஷயத்துல அல்லது பயான் கேட்கிற விஷயத்துல அல்லது உணவு கொடுக்கிற விஷயத்துல ஒரு கடமைக்காக நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை தாண்டி அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மகத்தான கூலிகளை இந்த சமூகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற வாதங்களுக்கும் விவாதங்களையும் இந்த போன்ற விளக்கங்களை தெரிந்து கொள்வதோ என்பதை தாண்டி இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தலைவருக்கு இப்படி சொன்னது கிடையாது. கைருல் குரூனி கருணி, சிறந்த நூற்றாண்டுல ஒரு தலைவர் தான் வாழக்கூடிய காலத்துல சிறந்த நூற்றாண்டு எதுன்னு சொன்னா நான் வாழக்கூடிய காலம் தான். சும்மல்லதீன எழுதம், அதற்கு பின்பு சிறந்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு சும்மல்லதீன எழுதம், அதற்கு பின்னாடி வரக்கூடிய நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு. ஒரு தலைவர் தான் வாழுகின்ற சமூகத்தை தன்னுடைய காலத்தில் மட்டுமல்ல தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய நூற்றாண்டு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நூற்றாண்டு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நூற்றாண்டு, 3 தலைமுறைகளை சிறந்த தலைமுறைகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். தலைமுறைகளை உருவாக்கிய விஷயத்துல நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா கோட்டை விட்டுட்டோம். உணவு சமைக்கிறோம், இதெல்லாம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அடுத்த 3 தலைமுறைகளை கட்டமைக்கின்ற விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக கவனம் செலுத்தினார்கள். பூர்ண சிந்தனை. இந்த தலைமுறைகளே நாம வாழ நம்முடைய காலத்துல இருக்கிறோம் என்பதை தாண்டி அடுத்த தலைமுறையினர்கள் வாழ்வதற்கான சரியான தூரநோக்கு சிந்தனையோடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகின்ற முறையை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் நிறைய துஆக்களை கேட்டாங்க. அதுல ஒரு துவா ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக யா அல்லாஹ், காபத்துல்லாவை கட்டி கொண்டிருக்கக்கூடிய என்னையும் என்னுடைய மகனையும் முஸ்லிம்களாக நீ வாழச் செய்ய வேண்டும். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க வமின் துர்ரியத்தினா உம்மத்த முஸ்லிம் மத்தலக், என்னை மட்டுமல்ல இவரை மட்டுமல்ல இவருக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து தலைமுறையினர்களையும் நீ முஸ்லிம்களாக வாழச் செய்ய வேண்டும். குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு சொன்னா நாம சந்தோஷமா நாம பாதுகாப்போடு நாம எல்லா கட்டமைப்போடு வாழுகிறோம், அடுத்த தலைமுறையினர்களும் அதை விட அதிக உயர்ந்த அந்தஸ்தில் நாம் வைத்து பார்க்க வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த முறை. தாயிஃப் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தலைமுறையினர்களை கட்டமைப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்பட்டார்களா? தாயிஃப் நகரத்துக்கு போனப்ப தாயிஃப் வாசிகள் எல்லாம் கல்ல கொண்டு எரிஞ்சிட்டாங்க. வெளியே வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஹாதா மலக்குல் ஜிபால், இதோ இவர்தான் மலைகளினுடைய மலக்கு, மலைகளுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட மலக்கு. யா ரசூலல்லாஹ் நீங்கள் கட்டளையிடுங்கள், தாயிஃப் நகரத்தினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய 2 மலைகளை ஒன்றாக்கி அந்த மலைகளுக்கு மத்தியில் இந்த மக்களை வைத்து நசுக்கி விடுகிறேன். யா ரசூலல்லாஹ் நீங்க கட்டளையிட்டா மட்டும் போதும். தாயிஃப் நகர வாசிகள் கல்ல கொண்டு எரிஞ்சிட்டாங்க. வெளியே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கட்டளையை எதிர்பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவங்களை விடுங்க, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் இருக்காங்களா இல்லையா, இவர்கள் அர்ஜு நான் ஆதரவு வைக்கிறேன் ஐயஹ்ருஜ பின் அஸ்லாபிஹிம் மக்கான யஅபுதுல்லாஹ், இவர்களை விட்டு விடுங்கள், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் என்னை கொண்டு இஸ்லாத்தை ஏற்பார்கள் அல்லவா, இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் நல்லவர்களாக மாறுவார்கள் அல்லவா, அதனால நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு அடுத்த தலைமுறையினரை கட்டமைக்கும் விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். எப்படி கட்டமைச்சாங்க? என்னென்ன விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் கட்டமைத்தார்களா? முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த விஷயம் இன்னைக்கு நம்ம சமூகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு விஷயம் தான் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கத்தை எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைச்சாங்க? சஹாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு வாலிப சஹாபி, வாலிப சமூகத்தை சுய ஒழுக்கத்துல எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்கள்? ஆணையும் பெண்ணையும்
இன்னைக்கு அந்த விஷயத்தை நாம கட்டமைக்க தவறுகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இது அமல்படுத்தப்பட வேண்டும். சாலமான சஹாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்காக அனுப்பி வைக்கின்ற பொழுது அங்க போறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது தெரியாம ஒரு பெண் மணிக்குளிப்பதை பார்த்து வைக்கின்றார்கள். அப்போ இவங்களுக்கு பயமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்காக அனுப்புனாங்க, போற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போன வேலையை பார்க்காம நேராக மதீனாவுக்கு வெளிப்புறம் இருக்கின்ற ஒரு மலையில போய் வந்து அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. 3 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 40 நாட்கள் வரல. சாலபா ரலியல்லாஹு உட்காராங்க. ஒரு உமர் ரலியல்லாஹு உமரே போய் சாலபா ஒரு வேலைக்காக அனுப்பிச்சுட்டு எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. போன உமர் ரலியல்லாஹு எல்லா பக்கமும் தேடுறாங்க, ஊருக்குள்ள எங்கேயுமே இல்லை. சரி, ஊருக்கு வெளியே இருப்பாங்க. ஊருக்கு வெளியே பார்த்தா ராஹிப்ன்றது ஆல் மதீனா, மதீனாவினுடைய ஆடு மேய்ப்பாளர்கள் ஒரு ஆட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு வாலிபரை நீங்க பார்த்தீங்களா, இந்த உலகத்து காணாம போயிட்டாரு, அவரையா நீங்க கேட்குறீங்க? ஒரு 40 நாளாக நான் பார்த்தீங்க, அவர் மலை மேல் உட்கார்ந்து தன்னுடைய கையை தன்னுடைய முகத்தின் மீது வைத்தவராக என்னுடைய பாவம் பெரிதாகின்றதே, அல்லாஹ் தஆலா என்னை மன்னிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு 40 நாளாக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு மலையின் மீது. போறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வரவே மாட்டேன்றாங்க. இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு வரும் பொழுது அந்த சாலமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, ஆலிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பாவம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல தெரியல. வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தா மஸ்ஜித் நபவியில தொழுகை நடக்குது. தொழுகை நடக்கின்ற பொழுது தொழுகையில உமர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த சாலபா அவங்களும் பக்கத்துல நின்று தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இமாமத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இமாமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராத்தை ஃபலம்மா சமியா கிராத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராத்தை அந்த சாலபா என்று சொல்லக்கூடிய சஹாபி கேட்ட உடனே ஃபஹர் மகஷி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஃபலம்மா ஸல்லல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, உமரே நான் கேட்ட தோழர் எங்கே? அப்போ உமர் ரலியல்லாஹு அதான் யாரோ இங்கே மயங்கி கிடக்கிறார் யார சொல்லலாம். உடனே வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த சாலமாவை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு, சாலமா எங்க நின்னாச்சு, எங்க போனீங்க, ஏன் என்ன விட்டு தீபத்தாண்டி ஏன் இவன்ட்டு என்ன விட்டு மறைச்சிட்டீங்க? யார சொல்லலாம் தம்பி ஆதமை யார சொல்லலாம், யார சொல்லலாம் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் யார சொல்லலாம். அப்படியா, நீ பாவம் செஞ்சிருந்தீங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் அப்படின்ற துஆவை நீங்க ஓதி இருக்கலாமே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருப்பான். இல்லை யார சொல்லலாம், என்னுடைய பாவம் மிகப்பெரியது அப்படின்னா சொல்லாதீங்க. பல் கலாமுல்லாஹி ஆலம், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் மிகப்பெரியது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது யார சொல்லலாம், என்னை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா யார சொல்லலாம், மன்னிப்பானா யார சொல்ல கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது யார சொல்லலாம், என்னுடைய விலா எலும்புக்கு மத்தியில் ஏதோ எறும்பு ஓடுவது போன்று தெரிகிறது யார சொல்லலாம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சஹாபியினுடைய உயிர் பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை சிறந்த சமூகமாக 3 நூற்றாண்டுகள் சிறந்த சமூகமாக மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்தது அந்த சுய ஒழுக்கம். குறிப்பாக வாலிப சமூகத்தை சுய ஒழுக்கம் கொண்டவர்களாக உருவாக்கினார்கள். அந்த ஜனாசா, அந்த சஹாபியுடைய ஜனாசால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிரல் நடந்து போனாங்களாம். ஏன்னு கேட்கும் பொழுது அவ்வளவு மலக்குமார்கள் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அதனால அந்த நெருக்கடியில என்னால நடந்து செல்ல முடியவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அப்படிப்பட்ட வாலிப சமூகமாக நம் வாலிபர்கள் மாறாத வரை நாம் சிறந்த தலைமுறையினர்களாக உருவாக முடியாது. ரெஸ்பான்சிபிள் பர்சன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கையில் எடுத்தது அனைவருமே பொறுப்புதாரிகள். ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு தலைவர் மட்டுமோ அல்லது அந்த தலைவரோடு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள். இப்படி எந்த தலைவரும் சொன்னது கிடையாது, ஒரு ஆளை குறிச்சி இதெல்லாம் உனக்கு பொறுப்பு என்று பொறுப்புகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்தார்கள். அப்படி இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருமே பொறுப்புதாரி. ஒரு தலைவன் குடும்ப தலைவன் அவன் தான் சார்ந்திருக்கிற குடும்பத்திற்கு, ஒரு தலைவி தான் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கு, ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு, இப்படி அனைவருமே பொறுப்புதாரிகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். சுயமரியாதை கொண்ட சமூகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாம இந்த நாட்கள் என்ன செஞ்சிட்டோம் சொன்னா, வெறும் விமர்சனப்படுத்தியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறுகிய வட்டத்துல நம்ம கொண்டு வந்துட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அவர்கள் கட்டமைத்த அந்த வழிகளை எல்லாம் நாம் படிக்காததன் விளைவுதான் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து ரொம்ப தூரமாயிட்டோம். நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை பொறுப்பேற்றுக் கொள்வார்களாயின், யாராவது ஒரு விஷயத்துக்கு எனக்கு பொறுப்பேற்றுக்க, நான் அவருக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த சௌபான் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், ஆனா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் யார சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுதான், லா தஸ்அலி நாஸ ஷையா, எந்த விஷயத்தையுமே மக்கள்கிட்ட நீங்க கேட்காதீங்க. சுயமரியாதை கொண்ட சமூகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. எதையுமே மக்கள்கிட்ட போய் யாசகமா நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால்
உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உருவாக்குனாங்க. சௌபான் அலி யார் அந்த சஹாபி பொறுப்பேற்றுக்கிட்டாங்களோ, சில நேரங்கள்ல அந்த சஹாபி ஒட்டகத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒட்டகத்துல பயணிச்சுக்கிட்டு திடீர்னு சாட்டை கீழே விழுந்துருமா. அந்த சாட்டையை கூட கீழே விழுந்த பொருளை எடுத்து தாங்க என்று நான் சஹாபி சொல்றாங்க. இதை கூட நான் கேட்பதற்கு வெட்கப்பட்டேன். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. சொன்னது மட்டுமல்ல, அதை சஹாபாக்கள் பின்பற்றியதனால்தான் 3 தலைமுறைகள் சிறந்த தலைமுறையினராக உருவாக முடிந்தது. பெற்றோர்களை மதிக்கக்கூடிய ஒரு சமூகம், பெற்றோர்களை மதிக்காத சமூகம் எந்த அளவிற்கு பின்தங்கிய சமூகமாக மாறும். இன்னைக்கு சுய ஒழுக்கம் நம்ம சமுதாயத்திற்கு முழுசா போயிடுச்சுனதுக்கு காரணம் பெற்றோர்களை மதிக்காத ஒரு தலைமுறையினர்கள் உருவாகி வருகின்றார்கள். சமுதாயத்தில் ஒழுக்க சீர்கேடு, வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தாண்டி முதல்ல பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்காத ஒரு சமூகமாக நம்முடைய சமூகத்தினர்கள் மாறி வருகின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு போயிருந்தாங்க. போயிருந்த நேரத்துல விலையுயர்ந்த பேரிச்சம்பழத்தை தன்னுடைய ஊர்ல விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலையுயர்ந்த பேரிச்சம்பழத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்ப தன்னுடைய வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கும்போது வயதான தன்னுடைய தாயார் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அது விதைக்காக வைத்த பேரிச்சம்பழம் தெரியாம நல்லா சுவையா இருந்தோன்னு சாப்பிட்டுறாங்க. இதை பார்த்த சஹாபிகள் எல்லாம் சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, உங்க தாயார் வந்து விலையுயர்ந்த பேரிச்சம்பழம், விலையுயர்ந்த பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தீங்க, அவங்க சாப்பிட்டுட்டாங்களே அப்படிங்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நான் அந்த மரத்தை, அந்த ஒரு பழத்தை விதைத்து அதன் மூலமாக எனக்கு எவ்வளவு பயன் வந்து என்னை மகிழ்ச்சி படுத்துமோ அதை விட என்னுடைய தாய் அந்த பேரிச்சம்பழத்தை உண்பதிலிருந்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு நாங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இப்படிப்பட்ட பெற்றோர்களை, பெரியவர்களை மதிப்பதை என்பதை தாண்டி பெற்றோர்களை மதிக்கின்ற ஒரு சமூகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அதனாலதான் சிறந்த தலைமுறை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யமன் தேசத்துல இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பரவச்சு அப்படின்ற அந்த வரலாறு எடுத்து படிச்சு பார்க்கும் பொழுது, ஜரீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு சஹாபி வச்சுதான் யமன் தேசத்துல அதிகமாக இஸ்லாம் பரவியது. அந்த சஹாபி மதீனாவில இருந்து வியாபாரத்துக்கு போகும் பொழுது, இப்ப நாம வியாபாரம் செய்யறோம்னா அதுக்கான விலை எல்லாமே நாம தான் நிர்ணயிப்போம். ஆனா சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளினுடைய தரம், அளவு குறித்து அந்த பொருளை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் என்ன செய்வாங்கன்னா விலையை நிர்ணயிப்பார்கள். அந்த ஜரீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குதிரை கிட்டத்தட்ட 800-900 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குதிரை, அந்த குதிரையை தன்னோட அடிமையிட்ட கொடுத்து இந்த குதிரையை கொண்டு போய் 300 ரூபாய்க்கு வித்துட்டு வா. போன அந்த அடிமை வந்து திருப்பி வந்து இவர் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றாரு. வந்த நபர் கேட்கிறாரு, உன்னுடைய குதிரை வந்து 400 ரூபா போகும், அந்த அளவு தரமான குதிரை. அப்படியா கபில் தூ, சரி நான் ஏற்றுக்கொண்ட 400 ரூபா போடுங்க. இல்ல குதிரை இன்னொரு சுத்தி பார்த்துட்டு, இல்ல 500 ரூபா போகும் இந்த குதிரை. அப்படியா சரி 500 ரூபா போகும் கபில் தூ, நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படியா 100 கூட்டி கடைசியில 800 திர்ஹம்கள் கொடுத்து அந்த குதிரையை அவர் விலைவேசி சென்றார். இது போன்ற செயல்களின் மூலமாகத்தான் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த அந்த விஷயத்தின் மூலமாக யமன் தேசத்தில் அதிகமாக இஸ்லாம் பரவியது மட்டுமல்ல, அந்த தலைமுறையினர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்த தலைமுறையினர்களா, பாரம்பரியம் பேசக்கூடிய நபர்கள். என் வகையரா தான் பெரிய வகையரா, நாங்கள் தான் ஊர்ல பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறோம். இன்று பாரம்பரியம் பேசக்கூடிய அரபுகளுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டமைத்த விஷயம். மன் அபதா பிஹி அமலஹு, ஒருத்தர் அமல்ல முன்னேற்றம் இல்லாம பின்னடைவில் இருந்துட்டு அவர் மிகச்சிறந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அவர் ஒன்றும் அல்லாஹ் தஆலா இடத்துல சிறந்தவராக ஆக முடியாது. எங்க வகைரா நான் மிகப்பெரிய வகைரா என்று பேசிக்கொண்டு அமல்ல அவர் ஆர்வம் காட்டலன்னு சொன்னா அவர் மிகப்பெரிய வகைராவா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களின் மீது ஆர்வம் காட்டினார்கள். இது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் மேல அந்த சமுதாயத்தை கட்டமைத்த மிக முக்கியமான விஷயம், இறை அச்சம் கொண்ட சமூகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சமூகத்தை உருவாக்கியதன் விளைவுதான் அதனுடைய தாக்கம் 3 நூற்றாண்டுகள் தாண்டியும் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இதெல்லாம் இல்ல, நபியை புகழ்ந்து பேசுறது, நபியை மாறுறது, நபிக்காக இதெல்லாம் செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல அப்படின்னு சொன்னா எந்த பள்ளிவாசல்ல மினாராக்கள் இருந்திருக்க முடியாது. இந்த மினாராக்கள் எல்லா பள்ளிவாசலையும் இருக்குது. அதனுடைய வரலாறு, அதனுடைய ஒரிஜின், அதனுடைய எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு படிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்பாசிய கலீஃபாக்களின் ஆட்சி காலத்துல தான் இந்த மினாராக்கள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை இறையச்சத்தினுடைய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள். ஒரே ஒரு ஹதீஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ் தஆலாவை மறுமைக்காக வேண்டி பயந்து கொள்கின்றாரோ, ஹதீஸ்ல சொன்னாங்க 2 பயமும் 2 பாதுகாப்பும் ஒன்று செய்யாது.
ஒன்று, உலகத்தில் யார் பயபக்தியோடு வாழ்கின்றாரோ அவர் நாளைக்கு மறுமையில பாதுகாப்போடு இருப்பார். உலகத்துல பயமே இல்லை, ஒரு பாதுகாப்போடு இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நாளைக்கு மறுமையில் அவர் பயந்தவராக வாழுவார். இந்த இரண்டு பயமும், இந்த இரண்டு பாதுகாப்பும் ஒன்று சேராது. மறுமையை நீங்கள் பயந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மையை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பார். இம்மையை நீங்க பயந்துக்கிட்டு மறுமை குறித்த சிந்தனை இல்லாமல் உலக சிந்தனை, உலக பயம் குறித்து நீங்கள் வாழ்ந்தால் நாளைக்கு மறுமையிலும் நீங்கள் பயப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் கொண்ட சமூகமாக அந்த சமுதாயத்தை உருவாக்கியதன் விளைவாக இந்த அடிப்படைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்ததனால் வாழும் காலத்திலேயே சொன்னாங்க, கைருக்கும் குருணி கருணை, நான் வாழக்கூடிய நூற்றாண்டு மிகச்சிறந்த நூற்றாண்டு. நான் வாழக்கூடிய நூற்றாண்டு மட்டுமல்ல, அதற்கு பின்னாடி வரக்கூடிய நூற்றாண்டு, அதற்கு பின்னாடி வரக்கூடிய நூற்றாண்டு, 3 நூற்றாண்டுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தலைமுறையினராக உருவாக்கியதன் காரணம் இதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை கட்டமைத்ததன் விளைவுதான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்தை கட்டமைத்து மிகச்சிறந்த தலைமுறையினராக மாற்றினார்களோ அதன் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.